உலக பொதுமறை திருக்குறள் அதிகாரம் 26 புலால் மறுத்தல். திருக்குறள் 251. தன்னூன் பெருக்கற்குத் தான்பிரி தூணுண்பான் எங்ஙனம் ஆளும் அருள். விளக்கம். தன் உடம்புக்காக வேறு உயிரினங்களைக் கொன்று சாப்பிடும் ஒருவரிடம் எவ்வாறு அருள் இருக்க முடியும்? எடுத்துக்காட்டு: இறைச்சி சாப்பிடுபவர் கருணையில்லாதவர் எனக் கூறப்படுகிறார். திருக்குறள் 252. பொருளாட்சி போற்றாதார் கில்லை அருளாட்சி ஆங்கில்லை ஊன்றின் பவர்க்கு. விளக்கம். பொருள் வாழ்க்கையை மதிக்காதவர்க்கு அருளான வாழ்க்கை கிடையாது. மற்ற உயிரின் இறைச்சியை சாப்பிடுபவர்க்கு அருள் கிடையாது. எடுத்துக்காட்டு: பசுபக்தி இல்லாதவர் அருள் வாழ்க்கையை அடைய முடியாது. திருக்குறள் 253. படை கொண்டார் நெஞ்சம்போல் நன்றூக்கா தொன்றன் உடல் சுவை யுண்டார் மனம். விளக்கம். ஏனைய உயிரின் உடலை சுவைக்காக உண்டவரின் மனம் யுத்தம் செய்பவர்களின் இரக்கம் இல்லாத நெஞ்சத்தைப் போலிருக்கும். எடுத்துக்காட்டு: கொடுமையாகவே மற்ற உயிரினங்களை உண்பவர் இரக்கம் இன்றியவர். திருக்குறள் 254. அருளல்ல தியாதனிற் கொல்லாமை கோரல் பொருளல்ல தவ்வூன் தினல். விளக்கம். அருள் என்பதற்கு பொருள் கொல்லாமைத்தான். அந்த கொலையைச் செய்து இறைச்சி சாப்பிடுவது அருளுக்கு எதிரானது. எடுத்துக்காட்டு: கருணையோடு வாழ விரும்புவோர் இறைச்சி தவிர வேண்டும். திருக்குறள் 255. உண்ணாமையுள்ள துயிர்நிலை ஊனுண்ண அண்ணாத்தல் செய்யா தளறு. விளக்கம். இறைச்சியைச் சாப்பிடாமல் வாழ்வது சாத்தியம். ஆனால் அதை விரும்பி பேணுவது தவறு. எடுத்துக்காட்டு: மனிதன் இறைச்சி இல்லாமலே வாழ இயலும். திருக்குறள் 256. திணற் பொருட்டால் கொல்லா துலகெனின் யாரும் விலை பொருட்டால் ஊன்றருவாரில். விளக்கம். சாப்பாட்டிற்காக கொல்லக்கூடாதென்று உலகம் முடிவெடுத்தால் அதை விற்பதற்காகவும் யாரும் கொல்வதில்லை. எடுத்துக்காட்டு: இறைச்சி வாங்குபவரே இல்லை என்றால் விற்பவரும் இல்லார். திருக்குறள் 257. உண்ணாமை வேண்டும் புலால் பிரிதொன்றன் புன்னத் துணர்வார்ப்பெறின். விளக்கம். மற்ற உயிரினங்களின் வலியை உணரக்கூடியவர் இறைச்சி உண்பதைத் தவிர்வது அவசியமாகும். எடுத்துக்காட்டு: துன்பம் புரிந்து கொள்ளக்கூடியவர்தான் உண்மையான கருணை உடையவர். திருக்குறள் 258. செயிரின் தலை பிரிந்த காட்சியார் உண்ணார் உயிரின் தலை பிரிந்த ஊன். விளக்கம். கோபத்தால் பிரிந்தவரின் முகத்தை கூட பார்க்காதவர்கள் உயிர் பிரிந்த உடலை, இறைச்சியை எப்படி சாப்பிட முடியும்? எடுத்துக்காட்டு: உயிர் நீங்கிய உடலை உண்பது கொடுமையான செயலாகும். திருக்குறள் 259. அவிசொரின் தாயிரம் வேட்டலின் ஒன்றன் உயிர் செகு துண்ணாமை நன்று. விளக்கம். பல பூஜைகள் செய்வதை விட ஒரு உயிரை கொல்லாமல் இருப்பதே சிறந்தது. எடுத்துக்காட்டு: தவமிருந்து மேலானது கொலை தவிர்த்தல். திருக்குறள் 260. கொல்லான் புலாலை மறுத்தானை கைகூப்பி எல்லா உயிரும் தொழும். விளக்கம். கொலை செய்யாமல் இறைச்சி உண்பதை தவிர்க்கும் ஒருவரை அனைத்து உயிரினங்களும் வணங்கும். எடுத்துக்காட்டு: பரிவுடனும் கருணையுடனும் வாழ்பவரை இயற்கை மதிக்கும். Please subscribe, like and comments.